அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. நாம் வாழ்க்கையில் எத்தனையோ உணர்வுகளை தாண்டி வாழறோம். அதில் நல்ல உணர்வுகள் இருக்குது, தீய உணர்வுகளும் இருக்குது. இந்த தீய உணர்வுகள் அப்படின்றது இயல்பிலேயே எல்லோரும் எந்த முயற்சியும் இல்லாமலே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. அது அந்த தீய உணர்வு அப்பப்போ வெளிப்படுது. ஆனால் இந்த நல்ல உணர்வுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு, ஒருவருக்கு ஒரு பொருளை தானம் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உணர்வு, ஒருத்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய நன்றி உணர்வு, இந்த மாதிரியான நல்ல உணர்வுகளோடு நம்ம வாழும் பொழுது நம்முடைய உடலில் உள்ள முக்கால்வாசி பிரச்சனைகள் தலையெடுப்பதில்லை. அந்த மாதிரியான நல்ல உணர்வுகளில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணர்வு இருக்குது. அது என்ன அப்படின்னா நன்றி உணர்வு. இப்போது ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு நன்மை செஞ்சுருக்காங்க, அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லணும். ஆனால் அந்த உணர்வு அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் உடனே வர்றதில்லை. அப்போது ஒருத்தருக்கு அவர் செய்த நன்மையை நீங்கள் நினைத்து பார்த்து கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த உணர்வை உருவாக்கி ஏற்படுத்தி நன்றி சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் ஒரு கோபமோ ஒருத்தர் செய்த தவறோ நினச்சி பார்த்த உடனே டக்குன்னு கோபம் வந்துடுது. அப்போ இந்த நல்ல உணர்வுகளை எப்படி நாம் நமக்குள்ள வர வைப்பது? இந்த முத்திரை செய்யும் பொழுது 95% பேருக்கு கண்களில் தன்னை போல கண்ணீர் தாரை தாரையாக வர தொடங்கும். என்ன காரணம் அப்படின்னா, இதுவரை நம்ம வாயினால் நன்றி சொல்லியிருப்போம். சும்மா ஜஸ்ட்டு நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் வாயினால் சொல்லியிருப்போம். போகிற போக்கில் ஒரு தேங்க்ஸ் தானே சாதாரணமாக சொல்லிட்டு போயிருப்போம். ஆனால் அந்த உணர்வை உணர்ந்து சொல்லியிருக்கோமா அப்படின்னா இருக்காது. இந்த நன்றி உணர்வு நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது நாம் எதை எடுத்தாலும் எதை பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இது எனக்கு கிடைக்கல, அது எனக்கு கிடைக்கல அப்படின்ற அந்த குறை சொல்லும் மனோபாவம் மாறும். இருப்பதில் திருப்தி அடையக்கூடிய மனோபாவம் வரும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் கடந்த 20 ஆண்டு காலமாக நம்முடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நன்றி உணர்வோடு இருப்பவர்களுக்கு, ஒரு விஷயம் நன்மை நடந்தது அப்படின்னா அதை நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அந்த நன்மை அப்படியே அவர்களுக்கு தங்கிவிடுகிறது. மேலும் நன்மைகள் நடக்க தொடங்குது. இது நான் நிறைய பேஷண்ட்ஸ்டையும் பார்த்துருக்கேன். நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி உள்ளவங்கள்ட்டையும் நான் பார்த்துருக்கேன். யார் ஒரு செயலோ ஒரு நிகழ்வோ நடக்கும் பொழுது அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த நன்மை அவர்களுக்கு அப்படியே தக்க வைக்கப்படுகிறது. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ஒரு 15 வருஷமாக மூட்டு வலியில் சிரமப்பட்டுருக்கீங்க. மூட்டு வலி ஒரு சில மருந்து மாத்திரைகளோ ஒரு சில செயல்பாடுகள்லையோ ஏதோ ஒரு முத்திரையிலையோ கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. அப்போது தனக்கு மூட்டு வலி சரியாகிவிட்டது என்பதை நன்றி உணர்வோடு நினைத்து அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறவங்களுக்கு திரும்பவும் அந்த மூட்டு வலி வர்றதில்லை. இது மூட்டு வலி மட்டும் இல்லை, தோல் நோய்களாகட்டும், பெரிய பெரிய பிரச்சனைகளாகட்டும், ஒரு பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு நன்மை உங்களுக்கு நடந்தது அப்படின்னா, நன்றி உணர்வோடு அந்த நன்மையை நீங்கள் நினச்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த நன்மை என்றும் உங்களுக்கு, அதாவது அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப மூட்டு வலி வராது, என்றைக்குமே ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அதோடு கூட ஆடடப்பாக உங்களுக்கு என்ன நன்மை நடந்ததோ அதை விட அதிகமான நன்மைகளும் உங்களை நோக்கி வர தொடங்கும். அப்போது அந்த உணர்வு ரொம்ப முக்கியமான உணர்வு. நாம் எல்லோரும் மறந்துவிட்ட உணர்வு. எல்லாரும் குறைதான், எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது நடக்கலை, இது நடக்கலை. நல்ல ஒரு குடும்பம் அமைந்திருக்கும், அதை பற்றி சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏதோ சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும், அதுக்காக கவலைப்படுறது. நல்ல குழந்தைகள் அமைஞ்சிருப்பாங்க, அதுக்கு நன்றி உணர்வோட இறைவன்கிட்ட நன்றி சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்ருக்குது. நாம் நம்மை சுற்றி நமக்கு நடக்கக்கூடிய எனக்கு என்ன நன்மை நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. நம்மளை இந்த நிலையில் இறைவன் எப்படி வச்சுருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு நன்றியோடு நாம் இருக்கிற உணர்வை தரக்கூடியது இந்த அஞ்சலி முத்திரை. அந்த உணர்வோடு சிந்தித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு
இதுவரை வந்த நன்மைகள் உங்களுக்கு தக்க வைப்பது மட்டும் இல்லாமல் இனி புதிய நன்மைகள் வர்றதுக்கு இந்த அஞ்சலி முத்திரை உங்களுக்கு உதவும். அனைவரும் இந்த அற்புதமான உணர்வான நன்றி உணர்வோடு வாழ்வோம். நன்றி உணர்வோடு மனக்குறையின்றி மகிழ்ச்சியாக வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி. டாக்டர் சாலி ஜெயகல்பனா நேரடி வழிகாட்டுதலில் வாழ்வை மாற்றும் 100 நாள் சித்த முத்திரை பயிற்சி வகுப்பு விரைவில் தொடங்குகிறது. இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். இது வெறும் பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்வியல் மாற்றம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும்.